ஹலோ எவ்ரிவன். இப்போ பிளாங்க்ஸ் ரேடியேஷன்லாம் எப்படி டெரிவேஷன் பண்ணுறதுன்னு வேறு பார்க்கலாம். இது பார்ட் 1 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என் ஒவ்வொரு லைனாக பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்புறம் மேக்ஸ்வெல்-போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் n சஃபிக்ஸ் n இஸ் ஈக்குவல் டு n0 e power minus n h kt. அடுத்து ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணுறோம், ரீப்ளேஸ்மெண்ட்டே வரும். ஸ்மால் எண்ணுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 0 போடுறோம், இந்த டைம் இப்படி மாறுது. அடுத்து 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம், அடுத்து 2 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கலெக்டிவாக எடுத்து எழுத போகிறோம். தட் இஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் வைப்ரேட்டிங் பார்ட்டிகிள்ஸ் n இஸ் ஈக்குவல் டு n0 ப்ளஸ் n1 ப்ளஸ் n2 ப்ளஸ் n3 அண்ட் ஸோ நம்ம எழுதிட்டே போகலாம். ஒரு ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் இதனால போதும், சஃபிஷியன்ட் தான். அடுத்து ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். n0, அடுத்து n0 e power minus h kt, அடுத்து n0 minus 2 h kt, அடுத்து n0 minus 3 h kt. இப்போ இந்த e power minus h ktயை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணுறப்ப என்னாகும், e power minus 2 வரும். க்யூப் பண்ணுறப்ப minus 3 வந்துடும். இப்போ இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் e power minus h minus 2 அடுத்து minus 3 kt பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து எக்ஸ் க்யூப் ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ n0 காமன் எடுத்திங்கன்னா 1 இன்ட்டு சரி n0 காமன் எடுத்தாச்சுன்னா n0 இன்ட்டு 1 இங்கே 1 ஆகிடும், ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப். இது ஆக்சுவலாக பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் படி இந்த இதுக்கு சொல்யூஷன் வந்து 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 வரும். ஸோ n0 இந்த 1 பவர் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் மட்டும் வரும், இந்த மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட் வந்து என்னென்னா, டோட்டல் எனர்ஜி டெரைவ் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து நம்ம மேக்ஸ் பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி ஈக்குவேஷன் தெரியணும். இ சஃபிக்ஸ் n இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு h நியூ. இப்போ இதுலேயும் என்னுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டை வாங்க. ஃபஸ்ட்டு 0, அடுத்து 1, அடுத்து 2 அண்ட் ஸோ ஆன். ஸோ 0 போட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பு 0 ஆகிடும், அடுத்து ரெண்டாவது 1 h நியூ, அப்புறம் 2 இன்ட்டு h நியூ, 3 h நியூ, அப்புறம் 4 h நியூ இப்படி போகலாம். இப்போ எனர்ஜிக்கு வந்து என்ன சேர்ப்பாங்கன்னா, எனர்ஜியோட டேர்ம் போக அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் அதுவும் சேர்த்து தான் மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 0 பார்ட்டிகளுக்கு எனர்ஜி 0, அடுத்து ஃபஸ்ட்டு n1 பார்ட்டிகளுக்கு e1 எனர்ஜி, செகண்ட் பார்ட்டிக்கல் n2 e2, n3 e3. நம்ம அடுத்து கண்டினியூஸாக எழுதிட்டே போகலாம், பட் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ ஆன் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ e0ன்றது இங்கே 0 மேலே, அதனால் இந்த ஸ்டெப்பு 0 ஆகிடுது. நெக்ஸ்ட்டு n1 e1. ஸோ e1 ஈக்குவல் டு 1 h நியூ, 1 நம்ம எழுதுன அவசியம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். h நியூ இன்ட்டு இந்த n1 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த இதில், n1 ஈக்குவல் டு n0 e power minus h நியூ பை kt. அடுத்து ப்ளஸ் e2 n2, e2ன்றது இங்கே 2 h நியூ, அது அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். n2க்கு பதிலாக n0 e power minus 2 h நியூ பை kt. அடுத்து e3 3 h நியூ, n3ன்றது n0 e power minus 3 h நியூ பை kt. ஸோ இப்போ இதில் எல்லா ஸ்டெப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த h நியூ n0 e power minus h நியூ பை ktன்றது காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ராக்கெட் வெளியே எடுத்தோம் என்ன ஆகும்னா, இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 1 மட்டும் வரும், அடுத்து ரெண்டாவதில் 2 h நியூ, இதில் நம்ம ஆல்ரெடி ஒரு h நியூ எடுத்தாச்சு. ஸோ e power minus h நியூ பை kt வரும். ஆக்சுவலிங்க e power minus h நியூ பை kt. அடுத்த ஸ்டெப்பில் வந்து 3 இன்ட்டு e power minus 3hன்றது ஒரு h நியூ எடுத்தாச்சுன்னா வந்து 1 போனதுனா 2 மட்டும் வரும். ஸோ minus 2 h நியூ பை kt அண்ட் ஸோ ஆன். இப்போ நம்ம அதை லாஸ்ட் இதில் நம்ம அசியூம் பண்ணோம் இல்லையா, e power minus h நியூ பை kt எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டாங்கன்னா இங்கே 1 ப்ளஸ் இங்கே 2 இன்ட்டு எக்ஸு, இது 3x ஸ்கொயர், அப்புறம் 4x கியூப் அந்த ஆர்டரில் போகும். இது ஒரு பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் தான். அதோட சொல்யூஷன் வந்து 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2. ஸோ h நியூ n0 e power minus h நியூ பை kt இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2. இந்த டைம் என்ன ஆகும்னா இப்படி கீழே வந்துடும். ஸோ 1 பை 1 மைனஸ் எக்ஸ் பவர் ப்ளஸ் 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ஆவரேஜ் எனர்ஜி மெஷர் பண்ணுறது. ஸோ ஆவரேஜ் எனர்ஜி ஈக்குவல் டோட்டல் எனர்ஜி பை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ டோட்டல் எனர்ஜி இப்போ தான் பார்த்தோம், h நியூ இன்ட்டு n0 e power minus h நியூ பை kt டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். n0ன்றது ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கோம். சரி, அந்த n இஸ் ஈக்குவல் டு n0 பை 1 மைனஸ் எக்ஸ், இது அப்படியே இங்கே மாற்றி எழுதுங்க. ஸோ e பை n, ஸோ டிவைட் பை n, இது n இஸ் ஈக்குவல் டு n0 பை 1 மைனஸ் எக்ஸு. அப்போ 1 பை 0 என்ன ஆகும், 1 மைனஸ் எக்ஸ் மேலே வந்துடும், n0 கீழே வந்துடும். ஸோ h நியூ n0 e power minus h நியூ பை kt டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் பவர் த ஹோல் ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் பை n0. ஸோ n0 கேன்சல் ஆகிடும். இது ஆக்சுவலாக எக்ஸுன்றது என்னது, e power minus h நியூ பை kt தான். ஸோ இங்கே மேலே h நியூ இன்ட்டு n0 கேன்சல் ஆகிடுச்சு, e power minus h நியூ பை kt
இங்கே 1 மைனஸ் எக்ஸு, இங்கே 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும்னா 1 மைனஸ் எக்ஸ் மட்டும் கீழே வரும். அந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக இ பவர் மைனஸ் ஹெச் நியூ பை கேடி எழுதிக்கலாம். இப்போ இந்த மேலே உள்ள இ பவர் மைனஸ் ஹெச் நியூ பை கேடியை கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ ஹெச் நியூ டிவைட் பை 1 பை இ பவர் மைனஸ் ஹெச் நியூ பை கேடி மைனஸ் இ பவர் ஹெச் நியூ பை கேடி பை இ பவர் மைனஸ் ஹெச் நியூ பை கேடி. அப்போ என்ன ஆகும், 1 பை இ பவர் மைனஸ் ஹெச் நியூ பை கேடின்றது இந்த இ பவர் மைனஸ் டேர்ம் மேலே போகிற ப்ளஸ் ஆகிடும், இ பவர் ப்ளஸ் ஹெச் நியூ பை கேடி. நெக்ஸ்ட் இந்த இ பவர் மைனஸ் ஹெச் நியூ பை கேடி பை ஹெச் நியூ பை கேடி வந்து 1 ஆகிடும். ஸோ இதுதான் அந்த எனர்ஜி டென்சிட்டிக்கான ரிலேஷன், ஹெச் நியூ பை இ பவர் ஹெச் நியூ பை கேடி மைனஸ் 1. இதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளாங்க்ஸ் ரேடியேஷனில் டெரைவ் பண்ணுவாங்க எனர்ஜி டென்சிட்டி இருந்து. ஸோ எனர்ஜி டென்சிட்டியோட இன்னொரு டேர்ம் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், we can get தி பிளாங்க்ஸ் ரேடியேஷனில். நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.